கிறிஸ்துவுக்குள் இருந்து நீங்களும் நானும் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமே. ஒரு தகப்பன் என்கிட்ட போய் மகன் கேட்டான். ஒரு தகப்பனிடத்துல மகன் கேட்டான், அப்பா எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுப்பா, எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, நாங்க யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்கிறோம், ஆகையினால எங்களுக்கு காசு கொடுப்பான்னு. அப்ப அப்பா கேட்டாரு, எதுக்குடா காசு 2000 அப்படின்னு கேட்டார். அப்பா எங்க ஃபேவரட் நடிகர், நாங்க அவருடைய பிறந்த நாளை கொண்டாட போறோம், அவருடைய பிறந்த நாளை கொண்டாட போகிறோம், ஆகையினால எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்கப்பா, நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க எங்களுடைய யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜில் நாங்க அந்த நடிகர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட போறோம். அப்ப அப்பா கேட்டாரு, டேய் நடிகர் பிறந்ததுக்கும் உன் கொண்டாட்டத்துக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். நடிகர் பிறந்ததுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், அந்த நடிகருக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டார். மகங்காரன் கேட்டான், ஏன்பா கிறிஸ்துமஸுக்கு நீங்க புது ட்ரெஸ் வாங்குறீங்க, புது கோட்டு வாங்குறீங்க, புது ஷர்ட் வாங்குறீங்க, அம்மாவுக்கு புது புடவை வாங்கி கொடுக்குறீங்க, அது பண்றீங்க இது பண்றீங்க, எத்தனை ஆயிரம் செலவு பண்றீங்க. டேய் அது கிறிஸ்துமஸ்டா, கிறிஸ்துமஸ்னா என்னப்பா, டேய் ஏசப்பா பிறந்த நாள்டா. இவன் கேட்டான், எப்படி நடிகருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையோ உங்களுக்கு ஏசுநாதருக்கு என்னப்பா சம்பந்தம், கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாடுறீங்க, உங்களுக்கும் ஏசுநாதருக்கு என்ன சம்பந்தம், அவர் உங்களுக்கு ரட்சகரா, அவர் உங்களுக்கு தகப்பனா, அவர் உங்களுக்கு மேய்ப்பரா, அவர் உங்களுக்கு மீட்பரா, உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், உங்களுக்கும் இயேசுநாதருக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க இயேசுநாதருடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்கன்னா எனக்கும் அந்த நடிகருக்கும் சம்பந்தம் இல்லாட்டியும் நாங்க அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோங்கிறான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே இருக்கிறாங்க. அந்த நடிகனுக்கும் இந்த மகனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, ஆனா நடிகனுடைய பிறந்த நாளை அவன் கொண்டாடணும்னு நினைக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையில இயேசுநாதருக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா இவர்களோ இயேசுநாதருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று அடம் பிடித்து கொண்டாடுறாங்க. நீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் தெரியுமா, நீங்களும் நானும் அப்படி கொண்டாட மாட்டீங்கன்னு அப்படி நான் என்ன பொறுத்தவரையில் சொல்றேன். நான் புது ட்ரெஸ்ஸுக்காகவும் கிறிஸ்துமஸை கொண்டாடல, நல்ல ஆகாரத்துக்காகவும் நான் கிறிஸ்துமஸை கொண்டாடல. இப்போ வீட்டுக்கு போனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமோ தெரியாது, ஏன்னா இங்கே உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. அது எங்களுடைய கொண்டாட்டம் அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல. ஆமே. கிறிஸ்துமஸ் என்பது கொண்டாட்டம் அல்ல. ஆமே. புரியுதா? அப்படியானா கிறிஸ்துமஸ் என்பது என்ன? கிறிஸ்துமஸ் என்பது ஒரு அர்ப்பணிப்பு. ஆமே. அது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு சமர்ப்பணம். கிறிஸ்துமஸ் என்பது ஒரு அர்ப்பணிப்பு. இந்த காலை வேளையில அவ்விதமான அர்ப்பணிப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமே. அவ்விதமான அர்ப்பணிப்பு. இயேசு உலகத்துக்கு வந்தார்னா இயேசு வந்ததற்குரிய நோக்கம் உண்டு. இயேசு உலகத்திற்கு வந்தார்னா வந்ததற்குரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் அர்ப்பணிப்பது. ஆமென். இயேசு உலகத்திற்கு வந்ததற்கு பல நோக்கங்கள் உண்டு. அந்த பல நோக்கங்களும் அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நம்மை சமர்ப்பிப்பது, நம்மை அர்ப்பணிப்பது தான் கிறிஸ்துமஸ். அப்படி வேதத்தில் ஒரு தாயை குறித்து பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். Luke chapter 1 verse 38. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான்.
கிறிஸ்துமஸுக்கும் இந்த வசனத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சம்பந்தம் உண்டு. இந்த இடத்திலே மரியாள் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் என்பது வெறுமையான கொண்டாட்டம் மாத்திரம் அல்ல, அது ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு சமர்ப்பணம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய கிருபை இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இடத்திலே மரியாள் சொல்லும்போது அவள் சொல்லுகிறாள், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு நான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் தன்னுடைய வீட்டில் அவள் அமர்ந்திருக்கிறாள். மரியாள் தன்னுடைய வீட்டிலே அவள் அமர்ந்திருக்கும் போது திடீரென்று அவள் எதிர்பார்க்காத விதத்திலே ஒரு தேவனுடைய தூதன் அங்கே வருகிறான். அவள் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத நிலைமையிலே ஒரு தேவ தூதன் அங்கே கடந்து வருகிறான். அந்த தேவ தூதன் கடந்து வந்து முதலாவது மரியாளை அவன் வாழ்த்துகிறான். முதலாவது அவன் மரியாளை என்ன செய்கிறான்? வாழ்த்துகிறான். 1வது அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, அவள் இருந்த வீட்டிலே தேவன் தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, வாழ்க, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றவளே என்று சொன்னால், கிருபை என்று சொல்லும் போது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. கிருபை என்றால் என்னங்க? ஆமா, சில சொல்லும் போது சொல்லுகிறார்கள், அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு. அப்படி அதனுடைய பொருளே கிடையாது. அருள் நிறைந்ததினால மரியாளுக்கு மட்டும்தான் அருள் இருந்துச்சு. அந்த அருள் நிறைந்திருந்ததினால மரியாளுக்கு இந்த ஸ்லாக்கியம் அல்ல. மரியாளுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்ததற்கு அவளுடைய தகுதியோ, அவளுடைய திறமையோ, அவளுடைய பரிசுத்தமோ, அவளுடைய உத்தமமோ காரணம் அல்ல. கிருபை என்றால் என்னங்க? நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ரட்சிப்பு? இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு. இந்த விலையேற பெற்ற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் யாராவது நம்ம எழுந்து சொல்ல முடியுமா? என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை தந்தார் சொல்ல முடியுமா? என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கண்டு ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை தந்தார். என்னுடைய தியாகத்தை கண்டு கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. நமக்கு இவ்வளவு பெரியான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணமே கிருபை மட்டும்தான். ஆமென். நம்ம இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த விதத்திலும் தகுதி உடையவர்கள் அல்ல. மரியாளையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் மரியாளுடைய கற்பத்திலே இயேசு கிறிஸ்து உட்பவித்து அவர் பிறக்கிறார் என்று சொன்னால் மரியாளுடைய உத்தமமோ, உண்மையோ, பரிசுத்தமோ அல்ல, கிருபை. ஆமென். எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றாலும் அது ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே, வேற எதையுமே சொல்ல முடியாது. ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. இங்கே ஆண்டவர் மரியாளிடத்திலே வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? வாசிங்க 30வது வசனத்துல 29ல இருந்து வாசிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டு இருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, பயப்படாதே. ஏன் இவளுக்கு சிந்திக்க வேண்டியது வந்துச்சு? அவன் வந்து சொன்ன வார்த்தை,
கன்னிகையாகிய நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய். மரியாளாகிய நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்னா அவளுக்கு இந்த பயமும் வந்திருக்காது, நடுக்கம் வந்திருக்காது. ஏன்னா ஏற்கனவே யோசேப்பு என்பவருக்கு நியமிக்கப்பட்டவள். அதான் நமக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிய போகுதே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது என்று அவள் சந்தோஷப்பட்டிருக்கலாம். அவன் ஒரு காரியத்தை தேவதூதன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? மரியாளாகிய நீ கன்னிகையாய் இருக்கிறாய், கன்னிகையாகிய நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக என்று சொன்ன உடனே இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. சிந்தித்தாள். தேவதூதனை பார்த்து கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எப்படி நடக்கக்கூடும்? நானோ இன்னும் திருமணமே ஆகவில்லை என்று சொல்லி அவள் சொன்னபோது தேவதூதன் சொல்லுகிறான், இல்லம்மா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், உன்னில பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார், சரியா? ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி அவன் சொல்லி முடிச்சிட்டான். பரிசுத்த ஆவியானவரால ஒரு குழந்தையை நீ பெற்றெடுப்பாய் என்று சொன்ன போது அவளுக்கு அது ஒரு பெரிய ஷாக்கா இருந்தாலும் அப்பொழுதுதான் அவ சொல்லுகிற வார்த்தை, இதோ ஆண்டவருக்கு அடிமை. அர்ப்பணிப்பு. கிறிஸ்துமஸ்னா என்னங்க அர்த்தம்? சமர்ப்பணம். கிறிஸ்துமஸ்னா என்னங்க அர்த்தம்? சமர்ப்பணம். சமர்ப்பணம் தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் தான் சமர்ப்பணம். அநேகர் தங்களை இன்னைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கல, ஆனா கிறிஸ்துமஸை பார்த்தீங்கன்னா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கும் சில தகுதிகள், சில யோக்கியதைகள் தேவை. ஆமென். இது கட்டுக்கதை அல்ல. உலகத்தின் சரித்திரத்தையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று மாற்றி அமைத்த சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நினைவு கூறுகிற நாள் தான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் நாள்களை நம்ம ஆசரிக்கிற நேரம் இல்லையா, எவ்வளவு பயபக்தியோட தகுதியோட நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துமஸை ஆசரிக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உண்மையான கிறிஸ்துமஸை நீங்களும் நானும் அனுபவபூர்வமாய் ஆசரிக்கிறோம் என்றால் ஒரு சமர்ப்பணம் நமக்கு தேவை. யாரை போல? மரியாளை போல. என்ன சமர்ப்பணம்? நான் உமக்கு அடிமை. ஹல்லேலூயா. நான் உமக்கு அடிமை. சரியா? நான் உமக்கு அடிமை. இப்படி நம்ம ஆண்டவருக்கு அடிமையாவது தான் கிறிஸ்துமஸ். எவர்கள் எல்லாம் தங்களை ஆண்டவருக்கு அடிமையாகும்படிக்கு சமர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு தகுதி பெற்றவர்கள். மரியாள் அவள் சொல்லுகிறாள், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. இப்ப நம்ம அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மரியாளுடைய ஒரு பெரிய தாழ்மையை நம்ம பார்க்கலாம். மரியாள் பெற்றெடுத்த இயேசு மட்டும்தான் தாழ்மை உள்ளவர் என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மரியாளும் எவ்வளவு தாழ்மை உள்ளவர் என்பதை நம்ம பார்க்கணும். இவள் சொல்லுகிறார், வாசிங்க, அவளுக்கு என்ன சொல்லப்படுகிறது? 1வது அதிகாரம் 32வது வசனம். அவர் பெரியவராயிருப்பார். உன் கற்பத்திலே உற்பத்தியாகி பிறக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். அவர் அவ்வளவு பெரியவர். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. இப்படிப்பட்டவர் உன் வயிற்றுல இருந்து பிறக்க போறாருன்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு பெருமை இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இவ்வளவு பெரிய நல்ல செய்தியை கேட்டு இவ்வளவோ பெரிய ஒரு தேவகுமாரனை நான் பெற்றெடுக்க போகிறேனே என்று அறிந்த போதிலும் அவள் சொன்ன வார்த்தை, நான் உமக்கு அடிமை.
ஆமென். நான் உமக்கு அடிமை. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆனா இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அந்த மரியாள் அவள் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென். இந்த காலை வேளையில கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு தகுதிகளில ஒண்ணு என்ன தெரியுமா? சமர்ப்பணம். இந்த அடிமை என்று சொல்லும்போது இந்த அடிமைக்கு உள்ள சில ஒரு 3 காரணங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒரு அடிமை 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். 1 கொரிந்தியர் 7, 22, 23. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன், அப்படியே கர்த்தருள் அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இந்த 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 23, 22 இதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 23 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ஏன் அடிமை தெரியுமா? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் கர்த்தரால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அப்படி கர்த்தரால் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீங்கள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமைகள். அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. 22ல கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கர்த்தருடைய சுயாதீனனா இருக்கிறானா? கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்டான் பாருங்க. கர்த்தருக்குள் சுயாதீனனாய் இருக்கிறானா, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில தனக்கு இஷ்டமானதை எல்லாம் அவங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு. செய்யட்டுமா வேண்டாமா, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நீ செய்வியா செய்ய மாட்டியா, அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய சுயாதீனன் என்றால் ஆண்டவர் இஷ்டம் போல தாம் விருப்பம் போல அவன் வாழ்க்கையில எதையும் செய்வார். ஆமென். அவன் தான் கர்த்தருடைய அடிமை. அப்ப கர்த்தரால் அழைக்கப்பட்ட அடிமையானவன் அவருடைய சுயாதீனன் என்று சொல்லும் போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில தனக்கு இஷ்டமான எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆமென். புரியுதா? அங்க அவன் எதையுமே எதிர்த்தோ இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லவோ இல்லாவிட்டால் மறுக்கவோ முடியாது. காரணம், அவன் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். அவன் யாருங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். கிரயம் கொடுத்து ஒரு நாள் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அடிமையா இருந்தான். ஒரு காலத்துல அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அடிமையா இருந்தான். கிரேக்க ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா அடிமைகளின் கூட்டம் நிறைய இருக்கும். அடிமைகளின் கூட்டம் என்ன செய்யும்? நிறைய இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள்? அடிமைகளை கொண்டு போய் அடைத்து வைத்திருப்பார்கள். அடிமைகளை கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பாங்க? உதாரணத்துக்கு பிற்காலத்திலே யோசேப்பு ஒரு பெரிய ராஜ அரண்மனையிலே ஆளுகிறவனாக இருந்தான். ஆரம்பத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மீதியானியர்கள் கையிலே அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். அவர்கள் கொண்டு போய் எங்க வைத்தார்கள்? அடிமைகளாக அடிமைகளின் கூண்டுகளிலே தான் அடைத்து வைத்திருந்தார்கள். எங்க இருப்பாங்க? அடிமைகளின் கூண்டுகளிலே. அது ஒரு பெரிய சந்தை, அடிமைகளின் சந்தை. அந்த அடிமைகளின் சந்தையில கூண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேரை அடைச்சு வச்சிருப்பாங்க. அங்கிருந்து வருவான் ஒரு போர்த்திப்பார் வருவான், தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு அவன் ஒவ்வொரு கூண்டா போய் பார்ப்பான். தனக்கு யாரு பிடிச்சிருக்கிறாங்களோ அவர்களை குறித்து அவர்களை அடைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க, அடிமைப்படுத்தி அவங்கிட்ட வேலை பேசுவான். 2 பேரும்
விலை பேசி காசை கொடுத்து அவனை வாங்கிக்கிட்டு வந்துடுவான். காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவான். எதை போல என்றால், அடிமைப்படுத்தப்பட்டு நம்ம இருந்தோம் பாருங்க, ஆண்டவர் கிரையும் கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டுட்டு வந்தார்ல, அது போல. ஆமென். எப்படிங்க? அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தோம். உங்களையும் என்னையும் ஆதாமே என்ன செஞ்சிட்டான்? பிசாசு கீழ அடிமையா வித்துட்டான். ஆதாம் அடிமையா வித்துட்டான். நீங்களும் நானும் அடிமைகளினுடைய கூண்டுகளிலே தான் இருந்தோம். பிசாசு, பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய பிசாசு உங்களையும் என்னையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 தீமோத்தேயு 1:15 சொல்லி இருக்கிற வண்ணமாய், பாவிகளாய் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்த, பாவிகளுக்கு தகப்பனாய் இருந்த பிசாசின் அவனுடைய அடிமைக்கு உட்பட்டு இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து கிரயம் கொடுத்து மீட்பதற்காக தான் இந்த உலகத்திற்கே வந்தார். ஆமென். 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்லுகிறது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், அந்த பாவிகளிலே பிரதான பாவி நான் தான், அதாவது படுபாவி நான் தான் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட படுபாவியாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த, பிசாசினாலே ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த சவுலை கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கி பவுலாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். இல்லையா? பவுலாக என்ன செய்தார்? மாற்றினார். அப்ப கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன் தான் அடிமை. கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன் தான் அடிமை. இதுவரைக்கும் அடிமைப்படுத்தினவன் அந்த அடிமையை தன்னுடைய வார்த்தையை சொல்லதான் கேட்பான். இல்லையா? நான் சொல்றதை தான் நீ செய்யணும்னுமா, என் விருப்பத்தின்படி தான் நீ ஜீவிக்கணும்னுமா, உன் சாப்பாடு முதல் கொண்டு என் விருப்பத்துக்கு உட்பட்டதா தான் இருக்கணும். உன்னுடைய ஆகாரம் கூட உன் விருப்பத்துக்கு அல்ல, என் விருப்பத்துக்கு தான். இப்படிதான் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்றைக்கு தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ, என்றைக்கு தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டெடுத்தாரோ, அன்னையிலிருந்து நம்மை அடிமைப்படுத்தினவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது. ஆமே. நம்மை இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் பாருங்க, அவனுக்கும் நமக்கும், ஆண்டவருக்கும் அல்ல, நமக்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் நான் யாருக்கோ அடிமை, இப்பொழுது நான் என்னை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு அடிமை. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதுதான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துமஸ் என்பது பாவம் செய்கிற நாள் அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது பாவம் செய்கிற நாள் அல்ல. மற்ற சாதாரண நாட்களை விட இன்னைக்கு டாஸ்மார்க் அதிகமான விற்பனை இன்றைக்கு இருக்கு. தீபாவளிக்கு அடுத்தது கிறிஸ்துமஸ் தானா? டாஸ்மார்க் சேலு. நல்லா கவனிங்க. நீ இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கியே, உனக்கு ஒரு கிறிஸ்துமஸ் கேடான்னு கேட்கிறேன். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட அப்படிதான் ஒரு காலத்துல நம்ம இருந்தோம். ஆமென். இன்னைக்கு இத்தனை பேரை மீட்டெடுத்ததுனால ஒரு விதத்துல பார்த்தா டாஸ்மார்க்கு நஷ்டம்தான். நம்மெல்லாம் மீட்கப்பட்டிருக்கோம்ல, சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் இந்த மதுபானத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. காரணம், அதன் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி நான் அடிமை அல்ல. யாருக்கு? பிசாசுக்கு. ஆமென். இப்ப நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. ஆமென். இந்த சமர்ப்பணம் தான் கிறிஸ்துமஸ். ஆமென். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை என்று சொல்லுவதுதான் கிறிஸ்துமஸ். அர்ப்பணிப்பு தான் கிறிஸ்துமஸ். இரண்டாவது,
கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? வாசியுங்கள். கிறிஸ்துமஸ் என்பது என்ன? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து சில வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற கர்த்தருடைய தூதனானவர் அவளை ஆகாரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகார். நல்லா கவனிக்கணும். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே இருந்து வருகிறாய்? அந்த வசனத்தை கவனிக்கணும். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கீரு. சாராயின் அடிமை பெண்ணே, நீ சாராயின் இடத்திலே அடங்கியிரு. அவள் உன்னை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாள். ஆமென். அடிமை பெண் யார்? கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவனுக்கு அடிமையாய் அடங்கி இருப்பவள் தான் அடிமை. அன்னைக்கு சாரா என்ன பண்ணியிருந்தாள்? ஆகாரை கிரயம் கொடுத்து வாங்கி இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறாரு. அப்படித்தானுங்க? அந்த அனுபவம் உள்ளவங்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலியா போடுங்க பாப்போம். சத்தமா சத்தமா. எதுக்கு அல்லேலியா போட்டீங்கோ? எதுக்கு அல்லேலியா போட்டீங்க? நான் கிரயத்துக்கு வாங்கப்பட்டவன் ஆகையினால நான் அல்லேலியா போட்டேன். நான் கிரயத்துக்கு வாங்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. அப்படியா இருந்தா வாங்கப்பட்ட நான் என்னை வாங்கினவருக்கு நான் அடங்கி இருப்பேன். சொல்லுங்க. கிரயத்துக்கு வாங்கப்பட்ட நான் என்னை வாங்கினவருக்கு அடங்கி இருப்பேன். ஆமென். கிறிஸ்துமஸ் என்றால் என்னங்க? அடங்கி இருப்பது. கிரயத்துக்கு நம்மளை வாங்கினார்ல ஒருத்தர், அவருக்கு அடங்கி இருப்பதுதான் கிறிஸ்துமஸ். பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், நல்லா கவனிக்கணும். அப்ப என்னைக்குமே இப்படிதான் இருக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, பேதுரு அருமையாக சொல்லுகிறார். அவர் ஏற்ற காலத்துல நீ அடிமையாய் அவருடைய கரத்துக்குள்ளே, நீ அடிமையாய் உன்னை கிரயத்துக்கு வாங்கின ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நீ உன்னை அடிமையாய் அடங்கி இருக்க வைப்பாயானால் ஏற்ற நேரம் என்று உனக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் உன்னை சொல்லுங்க, அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற அடிமைக்கு உயர்வு உண்டு. சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற அடிமைக்கு உயர்வு உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியான கிறிஸ்துமஸ் என்பது என்ன? என்னை கிரயத்துக்கு வாங்கினவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி மட்டும் நீங்க அடங்கி இருந்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாகவே இயேசு பூலோகத்திலே கடந்து வந்த மேன்மை, அந்த மேன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அப்படிதானங்க? கர்த்தருக்குள்ளே அடிமையாக அழைக்கப்பட்டவன் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை வேணும்னாலும் தாம் விருப்பத்தின்படி செய்வார். தாம் விருப்பத்தின்படியே செய்வார். நம்ம எந்த வார்த்தைகளும் பேசாம நம்ம அடங்கி இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? யாரை போல? யாரை போல? ஆகாரை போல. யாரை போல? ஆகாருக்கு கூட ஆண்டவர் அட்வைஸ் பண்ணாரு. மரியாளுக்கு ஆண்டவர் அட்வைஸே பண்ணல, பண்ணாமலே சொல்லிட்டா, இதோ ஆண்டவரே உமக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உங்களை அப்படி அர்ப்பணிப்பீங்க ஆண்டவருக்கு? எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? சந்தோஷமா போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க. உனக்கு அர்ப்பணிக்கிற மனசே இல்லைன்னா
கிறிஸ்மஸ் கொண்டாட யோக்கியதே இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்மஸ் கொண்டாட உனக்கு எந்த தகுதியுமே இல்லை. அர்ப்பணிக்கணும். கரையத்துக்கு வாங்கினவர் அவருடைய கரத்துக்குள்ள உம்முடைய விருப்பத்தை செய்யும். நான் உமக்குள்ள அடங்கி இருப்பேன். உமக்குள்ள நான் என்ன செய்வேன்? ஆமா, ஆண்டவர் சொல்றாரு ஆகார பார்த்து, நீ இப்ப கர்ப்பவதியா இருக்கிற, நீ போய் உன் நாச்சியார் அண்டையில் அடங்கியிரு. போ, நான் உனக்குன்னு ஒரு பிள்ளைய கொடுப்பேன். அந்த பிள்ளைய நான் அந்த சந்ததியை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததி சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படணும்னா இன்னைக்கு கிரயத்துக்கு வாங்கின அந்த சாராயின் இடத்துல வாங்கப்பட்ட நீ முதலாவது போய் அடங்கி இருந்தா அது உனக்கு மட்டும் இல்ல, உன் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். ஆமே. கர்த்தருடைய கரத்துல நாம என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். கிறிஸ்துமஸ்னா என்னங்க சொல்லுங்க? கிறிஸ்துமஸ்னா என்னங்க? அல்லேலூயா. கிறிஸ்துமஸ்னா சொல்றான் இயேசுநாதர் பிறந்துட்டாரு. இயேசுநாதர் என்ன செஞ்சிட்டாரு? பிறந்துட்டாரு. எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாரு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா, கார்த்தி இருக்கான் தம்பி, கார்த்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டை அப்படியே பயங்கரமா சுத்தி சுத்தி மின்சார இந்த அலங்கார விளக்கெல்லாம் போட்டு பயங்கரமா விசேஷமா அலங்கரிச்சு வச்சிருக்கிறான். நான் திடீர்னு விசிட்டிங் போறேன். விசிட்டிங் போன இடத்துல கார்த்திகிட்ட கேட்கிறேன், என்னப்பா வீடை இப்படி போட்டு அழகா அலங்கரிச்சிருக்கிறே, என்ன விசேஷம்னு. அவன் சொல்றான் ஆழ்வார்பேட்டையில் ஒருத்தருக்கு பிறந்தாருனாலே, ஆழ்வார்பேட்டையில் பிறந்தனாலே, ஆழ்வார்பேட்டையில் ஒருத்தருக்கு பிறந்தனாலே யாருக்குப்பா சொன்னாங்க ஒருத்தரை, அவருக்கு பிறந்த நாள். அதனால என்ன பண்ணியிருக்க? எங்க வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஏன் ஆழ்வார்பேட்டைக்கும் கன்னிமாரி கோவிலுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஆழ்வார்பேட்டையில் பிறந்திருக்கானே ஒருத்தன், எத்தனை வயசா இருக்கட்டும், அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் பிறந்திருக்காரு. ஆனால் என்னது? பிறந்திருக்காரு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எதுக்குங்க? என்னங்க நீங்க உங்க ரொம்ப தடபடலாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்கேயோ போறீங்க? கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்னா என்னங்க? இயேசு பிறந்ததுங்க. எங்க பிறந்தாருங்க? உலகத்துல பிறந்தாருங்க. இயேசு உலகத்துல பிறந்து உனக்கு என்ன கொண்டாட்டம்னு கேட்டேன். இயேசு உலகத்துல பிறந்து உனக்கு என்ன கொண்டாட்டம்? புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்னங்க விசேஷம்? இயேசு பிறந்திருக்கிறாரு. எங்க? என் உள்ளத்துல. கொண்டாடு, நல்லா கொண்டாடு, வருஷம் ஃபுல்லா கொண்டாடு. அல்லேலூயா. வருஷம் ஃபுல்லா கொண்டாடு. ஆமென். உலகத்துல இயேசு பிறந்ததுக்கு நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை. இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்கணும். ஆமென். அப்படி உள்ளத்துல பிறந்தா நான் அவருக்கு அடிமையாகவே இருப்பேன். மூன்றாவது, இரண்டாவது லூக்கா 1:38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக. நல்லா கவனிக்கணும். இரண்டாவது, அடிமை என்பவள் யார்? முதலாவது, அடிமை என்றால் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கணும். அதாவது உனக்கு நீ சொந்தம் அல்ல, அதுதான் அடிமை. இரண்டாவது அடிமை என்று சொல்லும் போது அடங்கி இருக்கணும். உன்னை கிரயத்துக்கு கொல்லப்பட்டவருக்கு அடங்கி இருக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ். மூன்றாவதாக உரிமையே இல்லாதவங்க தான் அடிமை. தனக்குன்னு எந்த உரிமையும் இல்லை. வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே பாருங்க, இவ ஒரு வார்த்தை சொன்னா,
இவன் மாட்டேன்னு சொல்லி இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம், முடியாதுன்னு சொல்லி இருக்கலாமா, முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றார். நல்லா கவனிக்கணும். நியாயப்பிரமாணத்தின்படி யோசேப்பு அவளை தள்ளி விடலாம். யோசேப்பு அவளை என்ன செய்யலாம்? நடத்தை கெட்டவள், ஒழுக்கம் இல்லாதவள் என்று சொல்லி அவளை தள்ளிவிடலாம். தள்ளிவிடலாம்ல. இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தின்படி அவள் மேல் கல்லறிந்து அவளை கொலை செய்யலாம். அவளை கல்லறிந்து என்ன செய்யலாம்? கொலை செய்யலாம். ஏன்னா இது விபச்சாரம், வேசித்தனம். ஆனால் அவ அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லை. தன்னுடைய எதிர்காலத்தின் தனக்காக நியமிக்கப்பட்ட யோசேப்பு தன்னை தள்ளிவிட்டாலும் கவலை, எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாரும் சேர்ந்து என் மேல கல்லெறிஞ்சு கொல்லணும்னு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். ஆமே. எனக்குன்னு ஒரு ஆசை உண்டு. நியமிக்கப்பட்டு இருக்கிற என் புருஷனை, எனக்கு புருஷனாக நியமிக்கப்பட்டு இருக்கிற யோசேப்பை திருமணம் செய்யணும். அந்த யோசேப்பு மூலமாய் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கணும். இதெல்லாம் என் விருப்பம் தான். ஆனால் என் விருப்பத்துக்கு மாறாக நீ சொல்லுகிறேன். ஆனால் நான் என்னுடைய ஆசையா உம்முடைய வார்த்தையா என்றால் உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. ஆமென். எப்படி ஆக கடவது? உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. சத்தமா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், எல்லாரும் கேட்பாங்க. கவனிங்க, இவ கவனிங்க. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. தன்னுடைய உரிமையை இழந்தவன் தான். சொல்லுங்க, அடிமை. தனக்குன்னு ஒரு உரிமை அவனுக்கு கிடையாது. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எதுவோ அதுதான் என் வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உமக்கு அடிமைன்னு அர்த்தம். ஆமென். உங்களுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய விருப்பம் தான் உங்க விருப்பம். அர்ப்பணிப்பீங்களா? அதான் ஐயா கிறிஸ்துமஸ். ஆமென். தனக்கு என்று சொந்த ஆசை பாசங்கள் எதுவும் இல்லாமல் இருப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்லவே அல்ல, கிறிஸ்துவே. அப்படின்னா மரியாள் என்ன சொல்லுகிறா? ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. ஆமென். கடைசியா கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? யாத்திராகமம் 21:6. யாத்திராகமம் 21:6 வாசிங்க. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய், அவனுடைய எஜமான் அந்த அடிமையை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது, அவனை கதவின் அருகிலாவது, கதவு நிலையின் அருகேயாவது, கதவின் நிலையின் அருகிலாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன். அவன் எஜமான் அவனுடைய காதை கம்பியினாலே குத்தக்கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டு, எந்த எஜமான் அவன் காதல ஓட்ட போட்டானோ அந்த எஜமானுக்கு என்றைக்கும் அவனையேதான் சேவித்துக் கொண்டு இருக்கணும், வேற யாரையும் அல்ல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிமை என்பவன் அடையாளம். அடிமை என்பவன் ஒரு அடையாளம். ஆமே. அடிமை எப்படி இருப்பணும்? ஆமா. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப அடிமைய கொண்டு போன எதுக்காக? இது கொடூரமான அடையாளம். காதுகள் இங்க இருக்கு பாருங்க. இந்த காதுல இந்த இடத்துல இங்க போடுறது ரொம்ப ஈஸி. அதான் தொங்க போட்டு போறது பாத்தீங்களா? இங்க இருந்து இங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லாம் ஓட்டைய போட்டு காதெல்லாம். இத நான் சொல்லல. இது இந்த காதுல இப்படி இருக்கு பாருங்க, இந்த சொலகு மாதிரி ஒரு இடம், இந்த இடத்துல கம்பிய வச்சு ஓட்ட போடுறது. நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? இப்படி ஓட்ட போடப்பட்டவங்கள. குன்னூர்ல முந்தி ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் கூட தான் காதுல இந்த இடத்துல ஓட்ட போட்டிருந்தார். பார்த்திருக்கீங்களா? இது எது அடையாளம்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அடிமைகளை, அதாவது
இவன் ஏற்கனவே கிரயத்துக்கு கொல்லப்பட்ட அடிமை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வேலை செய்யறோம். அப்படி வேலை செய்து கொண்டு இருக்கும் போதே இந்த ஆகார் மாதிரி கொஞ்சம் உபத்திரவப்பட்டவொன்னு என்ன செய்வாங்க, வேற எங்கேயாவது ஓடி போயிட்டு அங்க அடிமைகளாக மாறிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப 2 பேருக்கு சண்டை வந்துடும், பிரச்சனை வரும். அதுக்குதான் ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு. ஒருத்தன் ஒருவனை கிரயம் கொடுத்து அடிமையாக வாங்கிவிட்டால் அவன் காதுல என்ன செய்யணும், ஓட்டை ஒண்ணு போட்டுடணும். புரியுதா? இந்த ஓட்டை போட்டுட்டா அவனை அடுத்தவன் கிரயம் கொடுத்து வாங்க மாட்டான். கிரயம் கொடுத்து என்ன செய்ய மாட்டான், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான், இவன் ஏற்கனவே யாரோ இவனை கிரயம் கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறான். அடிமை என்பவனுக்கு காதுல ஒரு ஓட்டை போடப்பட்டிருக்கும். புரியுதா? காதுல ஓட்டை போடப்பட்டிருக்கும், ஒரு துவாரம் இருக்கும். அது அவனுக்கு அடையாளம். அடையாளத்தை உடையவன் தான், இல்லாவிட்டால் அடையாளமாய் இருப்பவன் தான் அடிமை. எப்படிங்க? அடையாளமாய் இருப்பவன் தான் அடிமை. ஆமென். நீங்க ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம் முடிஞ்சது, அவ்வளவுதான். ஏசாயா 8:18. இதோ இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நாங்கள் யாருங்க? இஸ்ரவேலிலே சீயோனின் தேவனுக்கு முன்பாக நாங்கள் அடையாளங்கள். சீயோனின் தேவனுக்கு முன்பாக நாங்க யாருங்க? அடையாளங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் என் பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாக அடையாளம் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, நானும் என் பிள்ளைகளும் கிரயத்துக்கு வாங்கப்பட்டவர்கள். ஆமென். கிரயத்துக்கு வாங்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அடையாளமா இருப்பாங்க. ஆமென். கிரயத்துக்கு வாங்கப்பட்டவர்கள். இயேசு கிரயத்துக்கு உங்களையும் என்னையும் வாங்குவதற்காக தான் இந்த உலகத்துக்கே வந்தார். ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று பேதுரு சொல்லுகிறது போல கிரயத்துக்கு வாங்குவதற்காக தான் தன் ஜீவனை கொடுக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்ப வாங்கப்பட்ட நீங்களும் நான் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நீங்க மட்டும் அடையாளம் ஆயிட்டீங்கன்னு வைங்க. ஒரே சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எகிப்து தேசத்துக்குள்ளே சூரஹம்சம் மன்றைக்கு ஒருத்தன் போனானே, அவன் யாரு சொல்லுங்க? எகிப்து தேசத்துக்குள்ள ஒருத்தன் போனான் தெரியுமா? தலைப்பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டானே, யாரு? சங்காரத்தூதன். போனல்ல போகிற நேரம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள், அடையாளமான தன்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு எந்த கேடுகளும் வரக்கூடாதுன்னு வாசல் படியில பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஆண்டவர் பூச சொன்னாரு. பூசிட்டாங்கல்ல. சங்கார தூதன் போனா வாசலை பார்ப்பான், அடையாளமாய் இருக்கிற ஒன்னையும் தொட மாட்டான். ஆமென். அடையாளமாய். புரியுதாங்க? என்ன அடையாளம்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் அடையாளம் எந்த நிலக்கதவுகளில் எல்லாம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். அந்த வீட்டை தாண்டி போய்கிட்டே இருப்பான். அடையாளம் இல்லாத வீடெல்லாம் சங்காரமாக்கப்படும். அடையாளம் இல்லாத வீடுகள் எல்லாம் சங்காரமாக்கப்படும். இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுனால ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. ஆமென். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளம் நம்மை காப்பாற்றும். ஆமென். வரப்போகிற கோபாக்கினைக்கு, வரப்போகிற அழிவுக்கு, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு, வரப்போகிற நரகத்தின் கொடுமைக்கு நிச்சயமா இந்த அடையாள வாழ்க்கை நம்மை பாதுகாக்கும். அடிமைத்தனம் என்பது என்னங்க? அடையாளம். அடிமைத்தனம் என்பது என்னங்க? அடையாளம்.
நம்ம இயேசுவுக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டோனா, நீங்களும் நானும் இந்த பூலோகத்திலே நான் இயேசுவின் பிள்ளை என்பதற்கு அடையாளம். நான் இயேசுவின் பிள்ளை என்பதற்கு அடையாளம். ஆமென். மரியாள் என்ன சொன்னாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம்? சமர்ப்பணம். கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம்? அர்ப்பணிப்பு. புரியுதாங்க? அர்ப்பணிப்பு. புரியுதா? அப்ப அந்த அர்ப்பணிக்கிற அந்த அடிமையின் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம யாருக்கு அடிமை? நான் யாருக்கு அடிமை? வேற எதுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நான் யாருக்கு அடிமை? என் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமை என்பதற்கு அடையாளம், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன். இரண்டாவதாக, முதலாவது நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன். இரண்டாவது, நான் அடங்கி இருப்பேன். என்னை கிரயம் கொடுத்து வாங்கினார்ல, அவருக்கு நான் அடங்கி இருப்பேன். மூன்றாவது, இல்ல எனக்குன்னு ஒரு சொந்த ஆசபாசம்லாம் வைக்க மாட்டேன், எல்லாம் அவர் தான். ஆமே. சிலர் கேட்பாங்க தெரியுமா, என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்களே, அதே மாதிரி நம்மளும் அதான் சொல்லணும். என்னங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, அவர் தான் எனக்கு மனவாளன். ஆமே. அவர் ஓகேனா நான் ஓகே, அவரை சரினா நான் சரி. இதுதான். நாலாவது, நான் அடிமை என்பதற்கு நான் ஒரு அடையாளம். நான் அவருக்கே, ஹல்லேலூயா, நான் அவருக்கே அடிமை. நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் என்பது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா, இந்த வருஷமும் நீங்க உங்க கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோட கொண்டாடுவதற்கு உங்களிடத்தில் எல்லா விதமான தகுதிகளும் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், இந்த கால வேளையில ஒரு உணர்வு நமக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். ஹல்லேலூயா. நீர் வந்த நோக்கமே பாவியாயிருந்த என்னை, ஹல்லேலூயா, பாவியாயிருந்த என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் வந்தீரு. என்ன கிரயத்துக்கு நீங்க வாங்கிட்டீங்க ஆண்டவரே, என்ன நீங்க கிரயத்துக்கு வாங்கிட்டீங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அடிமை. மரியாளை போல சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை வாங்கி கொண்ட, என்னை கிரயத்துக்கு வாங்கின உமக்கு, ஹல்லேலூயா, நான் என்னைக்கும் அடங்கி இருப்பேன். என்னைக்கும் அடங்கி இருப்பேன். என்றைக்கும் அடங்கி இருப்பேன். கிரயத்துக்கு என்னை வாங்கிட்டீங்க, நான் என்றைக்கும் உங்களுக்கு அடங்கி இருப்பேன். கிரயத்துக்கு என்ன வாங்கிட்டீங்க, என்றைக்குமே நான் உமக்கு அடங்கி இருப்பேன். அடங்கி இருப்பேன், அடங்கி இருப்பேன், அடங்கி இருப்பேன். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவரே எனக்கென்று எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கென்று ஆசை பாசம் எதுவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் உங்க விருப்பம் தான், உங்க விருப்பம் தான். காரணம் நான் உமக்கு அடிமை. காரணம் நான் உமக்கு அடிமை. காரணம் நான் உமக்கு அடிமை. காரணம் நான் உமக்கு அடிமை. ஹல்லேலூயா, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே. அடிமை, அடிமை, அடிமை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். இந்த உலகத்துல நான் உம்முடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உம்முடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாய் இருப்பேன். நான் உம்மை பிரதிபலிப்பேன். ஹல்லேலூயா. உம்முடைய சாயலை என்னிலே வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய சாயலை என்னிலே வெளிப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, வெறும் கொண்டாட்டம் அல்ல. அது புசிப்பு மாத்திரம் அல்ல, அது குடிப்பு மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நண்பர்களோடு சேர்ந்து ஹல்லேலூயா அரட்டை அடிப்பதல்ல, தேவனுக்கு வேதனைப்படுத்துகிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் ஒரு நாள் சந்தோஷமான நாள் என்று சொல்லி பாவத்துக்கு அடிமைப்படுகிற காலம் அல்ல. ஆனா ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இல்ல. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய அடிமைகள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய அடிமைகள். இந்த காலவேளையிலே அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதோ நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சப்மிஷன், அதுதான் கிறிஸ்டியன், அதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, வாழ்நாள் எல்லாம் சந்தோஷம் தான்.
ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷம். இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறந்ததினாலே, நம்முடைய குடும்பத்திலே பிறந்ததினாலே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, இது உணவினால் வந்த சந்தோஷம் அல்ல, இது புசிப்பினால் வந்த சந்தோஷம் அல்ல, இது ஆகாரத்தினால் வந்த சந்தோஷம் அல்ல. வழி தப்பி நான் தீர்ந்தேன், வழி தப்பி நான் தீர்ந்தேன். ஹல்லேலூயா. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, இயேசுவே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, ஓ அந்த இன்ப நாளில் எந்த. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை. ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பினால் எனக்கு மறுபிறப்பு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவன் பாதாளத்தில் அழிந்திடுவான், பாவத்தில் ஜீவிப்பவன் பாதாளத்தில் அழிந்திடுவான். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். ஓ ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா. நீர் பூலோகத்துக்கு வந்ததினாலே இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு ஆண்டவரே. சந்தோஷம் பொங்குதே, ஹல்லேலூயா. மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும்படியாய் சமர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord, praise you Lord. Hallelujah, hallelujah. கடைசியாக பாஸ்டர் பிரபு ஜெபித்து முடிப்பார். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் நம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல கடந்து வந்த ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தபடியால ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த மரியாள் அர்ப்பணித்தது போல ஆண்டவரே, இதோ நாங்கள் உமக்கு அடிமை என்று இன்றைக்கு பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் யார் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நீர் எங்களை உணர்த்தினபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் இயேசு இந்த உலகத்துல வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாங்கி இருக்கிறபடியால ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் எங்களை மீட்டிருக்கிறபடியால ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்குள்ள தந்திருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆமென் ஆண்டவரே அப்பா அடங்கி இருக்கும்படியாய் ஆமென் உம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆமென் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம். நீர் ஏற்ற காலத்துல உயர்த்துகிறவர் என்பதை அறிந்து ஆமென் ஆண்டவர் உமக்குள் அடங்கி இருக்க இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் ஒரு தீர்மானத்தை ஆமென் எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் எடுக்க கிருபை தந்தபடியால ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya ஆமென் அப்பா அதே போல சோப்பா ஆமென் ஆண்டவரே எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவர் உம்முடைய சித்தம். ஆமென் ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக காரியங்களை ஆமென் நாங்கள் தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் அநேக காரியங்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் அநேகர் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே எங்களை விட்டு விட்டால் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆமென் இன்றைக்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சோப்பா ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் அடையாளம் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே எங்களை பார்க்கிறவர் உண்மை காண நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அடையாளம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஆயத்தம் உள்ள அந்த வாழ்க்கை வாழ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் ஆமென் அந்த அடையாளத்துவம் ஆண்டவர் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. எஸ் லார்ட் ஆமென் ஆண்டவரே ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் இந்த உலகத்தில் ஆண்டவர் எங்களுக்காய் பிறந்தது போலவே அப்பா நீர் மீண்டும் வரப்போகிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் ஆண்டவரே ஓ ஆண்டவரே உமக்கு ஆண்டவர் அடிமையான உமக்கு மட்டுமே இந்த உலகத்தில் அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர் நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்போட நாங்க உமக்குள்ள அகமகள உம்முடைய சமூகத்தில் அகமளுக்கு மகள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாமத்தை மட்டும் உயர்த்துங்க. பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் ஆண்டு தொடர்ந்து பலப்படுத்துங்க. ஆண்டவர் வந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்ப போகிறபடியால ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாள் எல்லா வகையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கையில சமாதானமும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே ஆமென் பரிசுத்தமும் ஆமென் ஸ்தோத்திரம் உமக்குள்ள மகிழ்ச்சியும் இன்றைக்கு நிறைந்து காணப்படும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படி செய்தபடியால ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உயர்த்துங்க. நாமத்தை மட்டும் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய